ஈசை என்னோட பேரு சித்ரா. எனக்கு இப்போ 26 வயசு ஆகுது. என்னோட சொந்த ஊரு மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். எங்க குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு, பக்கத்து கிராமத்த சேர்ந்த ஒருத்தரை பார்த்து என்னோட அம்மா, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்களோட கல்யாணம் வீட்ல பார்த்து செஞ்சு வச்சது தான். ஆனா, என்னோட கணவர் நான் காதல் கல்யாணம் செஞ்சது போல, என்னை ரொம்பவே அன்பாவும், பாசமாவும் பார்த்துக்கிட்டாரு. அவரோட பேரு கிருஷ்ணன். அவருக்கு 30 வயசாகுது. நாங்க எங்க கிராமத்திலேயே ஒரு பெட்டி கடை வச்சு, அதுல வர வருமானத்த வச்சு தான் எங்களோட குடும்பத்த நடத்திக்கிட்டே இருந்தோம். எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. பையனுக்கு வாசு அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். பொண்ணுக்கு ஸ்வேதா அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். 2 பேரையுமே ஒரே மாதிரி அன்பா, பாசமா வளர்க்க ஆரம்பிச்சோம். இப்படியே 5, 6 வருஷம் அந்த கிராமத்திலேயே தான் நாங்க வாழ்ந்தோம். எங்க கிராமத்துல இருந்து பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா, ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். போயிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். குழந்தைகளோட வாழ்க்கை, எதிர்காலம் இது எல்லாத்தையுமே யோசிச்சு, கிராமத்துல இருக்க எங்க வீட்ட வித்துட்டு டவுனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, நானும் என்னோட கணவரும் முடிவு பண்ணோம். கிராமத்துல எங்களுக்கு வீடு மட்டும் இல்லாம கொஞ்சம் நிலமுமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வித்ததுல கொஞ்சம் பணமும் கிடைச்சுச்சு. நகரத்துல ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல சொந்தமா ஒரு வீட்டையும் வாங்கி, அங்க தான் நாங்க குடியேறனோம். மீதி இருந்த பணத்துல ஒரு மல்லிகை கடை ஆரம்பிச்சோம். எங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா அந்த நகரத்துல ஆரம்பிச்சது. இப்படியே ஒரு 5 வருஷம் நாங்க ரொம்பவே சந்தோஷமா எங்க பிள்ளைகள பார்த்துக்கிட்டு, நாங்களும் எங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படியே எங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, ரொம்பவே சந்தோஷமா போய்க்கிட்டு இருந்தப்ப தான், நாங்க எதிர்பார்க்காத ஒரு இழப்பு எங்களோட குடும்பத்துல ஏற்பட்டுச்சு. என்னோட மாமியார் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு என்னோட கணவர் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. அவங்களோட காரியம் செய்றதுக்காக, நான் முதல்ல என்னோட பைக்ல கிளம்பி போறேன். நீ பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள கூட்டிக்கிட்டு பஸ்ல வான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. நானும் பிள்ளைகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா இறந்து போன துக்கம் தாங்காம, என்னோட கணவர் ரொம்ப வேகமா டூ வீலர்ல போய்க்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி போறப்ப தான் என்னோட கணவரோட டூ வீலர் ஆப்போசிட்ல வந்த ஒரு காரோட மோதுனதுல, சம்பவ இடத்திலேயே என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு. ஒரு பக்கம் என்னோட மாமியார் இறந்த கவலையே எங்களால தாங்க முடியல. அதே நாள்ல என்னோட கணவரும் எங்கள விட்டு பிரிஞ்சுட்டாரு. எங்க குடும்பத்துல 2 பேரோட மரணம் எங்களோட வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்டுருச்சு. எங்களுக்குன்னு யாருமே நகரத்துல இல்ல. என்னோட கணவர நம்பி தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு நகரத்துக்கு வந்தோம். இப்போ அவரும் எங்க கூட இல்ல. நான் தனியாளா ரொம்பவே கலங்கி போய் நின்னேன். ஆனாலும் என்னோட பிள்ளைகளுக்காக நான் வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்களை நான் தான் நல்லபடியா வளர்க்கணும். அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற வைராக்கியம் மட்டும் என்னோட மனசுல எப்பவுமே இருந்துச்சு. வீடு சொந்தமா இருந்ததுனால கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எங்களோட மல்லிகை கடைய நானே நடத்தி, அதுல வர வருமானத்த வச்சு என்னோட பிள்ளைகள வளர்க்க ஆரம்பிச்சேன். என்னோட 2 பிள்ளைகளுமே அப்பா எப்படி இருந்து அவங்கள வளர்ப்பாங்களோ, அந்த அளவுக்கு தனி ஒரு ஆளா நின்னு, அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தேன். என்னோட பையன் சென்னையில ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு சேர்ந்தான். என்னோட பொண்ணும் நல்லா படிக்க வச்சு, அவளுக்கும் கல்யாணம் செஞ்சு குடுத்தேன். அதுக்கப்புறமா வாசனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். அவன் அவனோட வைஃப் கூட சென்னைக்கே போயிட்டான். வாசனோட மனைவியும் ஒரு பிரைவேட் கம்பெனில தான் வேலை பாக்குறா. அதனால 2 பேருமே சென்னையில வீடு எடுத்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. என்னோட பையனுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இன்னொரு பக்கம் என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருமே தனித்தனியா அவங்களோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதனால என்னோட கணவர் வாங்கின வீட்ல நான் மட்டும் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த கடைய நான் மட்டும் தான் அப்பயும் பார்த்துக்கிட்டேன். இத்தன நாள் அன்பு கொடுத்து வளர்த்த மகனும், மகள் 2 பேருமே என்னை விட்டு தனியா போனத நெனச்சு நான் ரொம்பவே வேதனை அடைஞ்சேன். சொந்தமா வீடு தொழில் இருந்தாலுமே எனக்கு தனிமை ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. என்னதான் நமக்கு பணம் வருது அப்படின்னாலும், நம்ம கூட அன்பு காட்ட ஒருத்தங்க இல்ல அப்படின்னா, அது எவ்வளவு கொடுமை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே என்னோட மகனும், மகளும் என்ன விட்டு போனதுக்கு அப்புறமா நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் என்னால தனியா இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னோட பையன்கிட்ட நானும் உன் கூட அங்கேயே வந்துறேன். என்ன அங்கேயே கூட்டிட்டு போயிறேன்னு சொல்லி கேட்டேன். ஆனா என்னோட பையன் கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னோட மனைவியோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நெனச்சான். பெத்த தாய் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. இல்லம்மா இங்க வந்தா உனக்கும் கஷ்டமா இருக்கும். உனக்கு அங்க இருக்கிறது தான் பரவாயில்லையா இருக்கும். நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டோம்னா, நீ மட்டும் தனியா தான் வீட்ல இருக்கணும். சோ இங்கேயும் நீ வந்து இதே விஷயத்த தான் சொல்லி புலம்பிட்டு இருப்ப. அதனால நீ ஊர்லயே இரு. உனக்கு தேவையான பணத்தை மாசம் மாசம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. நீ கடைய கூட நடத்த வேணாம். அத பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க வீட்லயே இருங்க.
உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நானே இங்க இருந்து அனுப்புறேன். இத கேட்ட நானும் சரி, என்ன பண்றது? கடைசி காலம் வரைக்கும் நம்ம தனிமையில தான் இருக்கணும்ன்றது நம்மளோட தலையெழுத்து போலன்னு சொல்லி, அதுக்கப்புறமா நான் எதுவுமே சொல்லல. மாசம் மாசம் என்னோட பையன் என்னோட அக்கவுண்டுக்கு காசு அனுப்பிருவான். சொந்த வீடு அப்படிங்கிறதுனால வாடகை எதுவுமே கிடையாது. என்னோட செலவுக்கு தேவையான பணத்த எடுத்துக்கிட்டு, மீதிய என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல சேவிங் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. தனிமையில இருக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வாழ்ந்து ஆகணுமேன்னு சொல்லி, ஏதோ என்னோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இதுக்கு மேலயும் நம்மளால தனிமையில இருக்க முடியாது. சரி நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கலாம்னு சொல்லி, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கியிருந்தேன். நான் 10த் வரைக்கும் படிச்சிருக்கேன். அதனால ஓரளவுக்கு என்னால இங்கிலீஷ் படிக்க எழுத முடியும். ஃபோன் வாங்குனதுக்கு அப்புறமா அத யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சேன். அதுல சோஷியல் மீடியால நெறைய விஷயங்கள பார்த்து என்னோட நேரத்த போக்க ஆரம்பிச்சேன். இப்படி செஞ்சாலும் என்னால தனிமைய போக்கவே முடியல. என்னோட ஆசைய தீர்த்துக்கிறதுக்காக நான் சில படங்கள பார்க்கவும் ஆரம்பிச்சேன். இது தப்பு தான். தனிமையில இருக்கிறவங்க வேற என்ன செய்வாங்க? அதனால நான் ஒரு சில ஆபாச படங்களையும் என்னோட ஃபோன்ல பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட பையன் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சப்போ, என்னோட பையனுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு, எங்க வீட்டோட 1 ஃப்ளோர்ல ஒரு 2 ரூம் கட்டணும். அதுல தானே அவன் தங்கி படிக்கிறது. எல்லாமே பண்ணுவான். அவன் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த 2 ரூமுமே பூட்டி தான் இருந்துச்சு. சரி அத யாருக்காவது வாடகைக்கு விட்டா, அந்த நபர் கூடயாவது பேசிக்கிட்டு, நம்ம பொழுது போக்கிக்கலாம்னு சொல்லிட்டு, வாடகைக்கு விடப்படும்னு சொல்லி போர்டு மாட்டியிருந்தேன். கேட்ல இருந்த விளம்பரத்த பாத்துட்டு, சேகர் அப்படிங்கிற 20 வயசான ஒரு பையன், அந்த ரூம் எனக்கு வாடகைக்கு வேணும்னு சொல்லி கேட்டான். என்னோட சொந்த ஊரு மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் தான். இப்ப நான் இந்த ஊர்ல தங்கி ஒரு பிரைவேட் கம்பெனில வேல பாத்துட்டு இருக்கேன். எனக்கு டெய்லியுமே ஊருக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிரமமா இருக்கு. அதுவும் இல்லாம, இங்க வீடு வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னா ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு தான் குடுப்பேன்னு சொல்றாங்க. நான் சிங்கிளா இருக்கிறதுனால எனக்கு எங்கேயுமே வாடகைக்கு வீடு கிடைக்கல. அதுவும் இல்லாம, உங்களோட இடத்துல இருந்து எனக்கு கம்பெனிக்கு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்களும் 2 ரூம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு வாடகைக்கு விட்டீங்கன்னா, ரொம்பவே சௌரியமா இருக்கும்னு சொன்னான். எனக்கும் சரி விட்டோம்னா வாடகை கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கே என்னோட வீட்ட நான் வாடகைக்கு விட்டேன். அந்த பையனே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். நானும் டெய்லியும் காலையில போகும்போது சரி, நைட் வரும்போதும் அவன பார்ப்பேன். என்ன பார்த்தா சிரிப்பான். கொஞ்ச நாள் போகும்போது 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். நானும் தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீயும் தனியா தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. எதுக்கு 2 சமையல் பண்ணணும்? நானே உனக்கு 3 வேளைய சமைச்சு தரேன். இங்கேயே நீ சாப்பிட்டுக்கலாம். என் கூட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கும் தனிமையில இருக்கிறது கொஞ்சம் குறையும்னு சொன்னேன். இத கேட்ட சேகர் ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படின்னு சொன்னான். ஆரம்பத்துல நான் சொல்லும்போது உங்களுக்கு எதுக்கு ஆண்டி சிரமம்? நீங்க வீடே வாடகைக்கு குடுத்துருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணான்னு சொன்னான். ஒருத்தருக்கு சமைச்சே எனக்கு போர் அடிக்குது தம்பி. உனக்கும் சேர்த்து நான் சமைச்சு தரேன்னு சொன்னேன். பரவால்ல நீங்க குடுங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா லீவு நாள்ல ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா, என்னோட வீட்டுக்கு சேகர் 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டிவி பார்த்து எங்களோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படியே நாள் போக போக தனிமையில இருந்த எனக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரியான ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சேகரை பார்க்கிறப்போ, எனக்கு வேற மாதிரியான ஆசைகள் தோண ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு இளமையான, அழகான பையனோட ஒரு உறவுல இருந்தா, என்ன அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எனக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா, நான் ரெகுலரா என்னோட ஃபோன்ல நெறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன். அதுல இருக்க மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சேன். அதனால சேகர் கூட இன்னுமுமே நெருக்கமா பழக ஆரம்பிச்சேன். அவனுக்கு பிடிச்சத தேவையான விஷயத்தை எல்லாம் கேட்டு கேட்டு செஞ்சு குடுக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி குடுக்கறது, அவனுக்கு நெறைய சர்ப்ரைஸ் பண்றதுன்னு சொல்லி, அவன் எதிர்பார்க்காத நெறைய விஷயங்கள நான் செஞ்சு குடுத்துக்கிட்டே இருந்தேன். இதனால என் கூட சேகர் இன்னமுமே நெருக்கமாக ஆரம்பிச்சான். இப்படியே போறப்ப தான் ஒரு நாள், எப்படியாவது என்னோட மனசுல சேகர் கூட நான் ஒண்ணா இருக்கணும், அப்படிங்கிற ஆசைய அவனுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். எப்பயும் போல அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிங்கிறதுனால, சேகர் என்னோட வீட்டுக்கு டிவி பாத்துட்டு இருந்தான். நானும் அவன் கூட டிவி பாத்துக்கிட்டு, சரி நீங்க டிவி பாத்துட்டு இருங்க. நான் போய் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு, பாத்ரூமுக்கு குளிக்க போனேன். எங்களோட வீடு பழைய காலத்து டைப்ல கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படிங்கிறதுனால, வீட்டோட பாத்ரூம் வெளியில தான் இருக்கு. அதனால பாத்ரூமுக்கு போய் குளிச்சிட்டு, அதுக்கப்புறமா டவலை மட்டும் கட்டிக்கிட்டு ஹாலுக்கு பக்கமா வந்தேன். ஹால்ல டிவி பார்த்துட்டு இருந்த சேகர் நான் வந்தத பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் பார்த்ததுமே புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி, நான் எதுவுமே சொல்லாம என்னோட ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்த ஆரம்பிச்சேன். அப்ப பார்த்த சேகர் என்னையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தான். சரி நம்ம வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் பேசாம இருந்துட்டேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு சேகர் எனக்கு கொஞ்சம் வெளியில அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான்.
இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சேகருக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அவனோட மனசுல ஒரு தவறான எண்ணம் தோணவும் ஆரம்பிச்சது. அவனோட ஆசைய வளர்த்துக்கிட்டான். நாம இருக்கிறது தெரிஞ்சும், அவங்க வேணும்னே இப்படி டவலோட கட்டிட்டு வராங்க. ரூம் கதவ க்ளோஸ் பண்ணாமவே டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவன் ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்கிட்டான். சேகரோட மனசுலயும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இத விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் இன்னுமே அவன் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சேன். எப்பவும் போல சேகர் வேலைக்கு போயிட்டு, ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, தன்னோட ரூம்ல போயிட்டு, பிரஷ் அப் ஆகிட்டு, டிவி பார்க்கறதுக்காக என் வீட்டுக்கு வந்தான். நான் நைட்டுக்கு டிபன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சோ, அதுக்கு அப்புறமா அவனுக்கு புடிச்ச மாதிரியான டிபன ரெடி பண்ணி குடுத்தேன். 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு, ஷேகர் கிளம்புறதுக்கு போனான். அப்பதான் நான் சொன்னேன், "எவ்வளவு நாள் தான் நான் தனியா இந்த வீட்லயே இருக்கிறது? நீயும் என் கூடயே இரேன். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம்." அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது எதுக்காகன்னு சொல்லி சீக்கிரமாவே சேகருக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரமா 2 பேரும் டிவி பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துல தான் என்னோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத நான் அவன்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். சேகருக்கும் அதே எண்ணம் தான் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு தான் நாங்க 2 பேரும் எங்களோட தவறான உறவ ஆரம்பிச்சோம். அன்னைக்கு நைட்டு சேகர் என்னோட ரூம்ல தான் தூங்குனான். அப்போ என் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத முழுசா புரிஞ்சுகிட்டு 2 பேரும் ஒரு தவறான உறவை அன்னைக்கே ஆரம்பிச்சுட்டோம். எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறது காதலா அப்படின்னா அது கிடையாது. ஒரு தவறான எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. எங்களோட ஆசைய தீர்த்துக்கிறதுக்காக அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சோம். என்னோட வீட்லயும் யாரும் இல்ல. அவனும் தனியா இருக்கிறதுனால, யாருக்கும் எங்கள பத்தின சந்தேகம் வரவே இல்ல. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. சேகருக்கு என்னோட பையன விட வயசு கம்மிதான். இருந்தாலும் அவன் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு எனக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்ல. டெய்லியுமே வேலைக்கு போறதுக்காக பஸ்ஸுக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்னோட சேவிங்ஸ்ல இருந்த ரூ. 1,00,000 பணத்த எடுத்து குடுத்து, அவனுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு பைக்கையும் வாங்கி குடுத்தேன். அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போட்டுட்டு போறதுக்கு ட்ரெஸ்ஸு, இன்னும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் அவனுக்கு வேணுமோ, அது எல்லாமே நான் கேட்டு கேட்டு அவனுக்கு பண்ணி குடுத்தேன். சேகருக்கு மாச சம்பளம் 20,000 தான் வரும். அதுல அவனோட அம்மா, அப்பாவுக்கும் அவன் காசு அனுப்புறான். அதனால அவனுக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே அவன் பண்ணிக்க மாட்டான். அது முடிஞ்ச வரைக்கும் கம்மி செலவுல, மீதி பணத்த மிச்சப்படுத்தணும்னு தான் எப்பவுமே இருப்பான். இத பாத்துட்டு தான் அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு குடுத்து, அவன என்னோட கண்ட்ரோல்லயே வச்சிருந்தேன். இன்னொரு பக்கம் அவன் வேல பார்க்கிற ஒரு இடத்துல ஒரு பொண்ணையும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா, அது எனக்கு தெரியாது. அவன் என் கூட ஒரு தவறான உறவுலயே இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணையும் காதலிச்சுட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் எதுவுமே எனக்கு ஆரம்பத்துல தெரியாது. அதனால நான் சேகர் மேல அளவுக்கு அதிகமான பாசத்த காட்ட ஆரம்பிச்சேன். என்னோட லைஃப்ல இதுக்கு அப்புறமா நமக்கு எல்லாமே இவன் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஷேகர் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா நான் திரும்பவும் இளமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே மாத்திக்கிட்டேன். அடிக்கடி ஷேகர் கூட பைக்ல புடிச்ச இடங்களுக்கு போகவும் ஆரம்பிச்சேன். இத பார்த்து அந்த தெருவுல இருக்க நெறைய பேருக்கு எங்க பேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம எங்கள அசிங்கமா பார்க்கவும், அசிங்கமா பேசவும் ஆரம்பிச்சாங்க. "சின்ன பையனோட எப்படி ஊர் சுத்துறா பாரு. இந்த வயசுல இவளுக்கு தேவையா? பசங்கள கல்யாணம் பண்ணி குடுத்து, பேர பிள்ளைகள எடுத்துட்டா, கிழவிக்கு வந்த வாழ்க்கைய பாருன்னு" சொல்லி என்னென்னவோ சொன்னாங்க. ஆனா நான் எதையுமே காதுல வாங்கிக்கல. இதுக்கப்புறமா எங்களோட தெருவுல தான் என்னோட பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனும் இருக்கான். அவன் என்னோட பையனுக்கு கால் பண்ணி, "உங்க அம்மா உன் வீட்ல ஒரு 20 வயசு பையனை வாடகைக்கு வச்சிருக்காங்க. அந்த பையனோட தான் வெளியில ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நெறைய விஷயத்த உங்க அம்மா அந்த பையனுக்கு வாங்கி குடுத்து 2 பேருமே ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசி பழகுறத பார்த்தா ரொம்பவே தப்பா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஏரியால இருக்க எல்லாருமே ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க. வாசு நீ தான் இத எல்லாத்தையும் பார்த்துக்கணும். வந்து உன்னோட அம்மாவ உன்னோடயே கூட்டிட்டு போயிரு." அப்படின்னு சொல்லியிருக்கான். இத எல்லாத்தையுமே கேட்ட என்னோட பையன் என்கிட்ட எதுவுமே கேட்காம நேரா சென்னையில இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். என்னோட பையன் வருது தெரியாம எப்பவும் போல நானும் சேகரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசி, சிரிச்சு டிவி பார்த்துட்டு இருந்தோம். இத பார்த்ததுமே வாசு ஆடி போயிட்டான். இந்த வயசுல இந்த பையனோட என்னோட அம்மா என்ன செய்றாங்க அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல என்னோட பையன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சேகர் கிட்ட நான் எங்க அம்மாவோட கொஞ்சம் பேசணும். நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா? அப்படின்னு சொன்னான். உடனே சேகர் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா என்னோட பையன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். "என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க இந்த வீட்ல? இந்த ஏரியால இருக்க எல்லாருமே உன்ன தப்பா பேசுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்றாங்க. இனிமேலயே நீங்க வீட்ல இருக்க வேணாம். இந்த வீட்டையும் நம்ம வாடகைக்கு விட்டுறலாம். வா, உடனே என்னோட கிளம்பி வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான்.
எனக்கு சேகர விட்டு போறதுக்கு மனசு இல்ல. இத்தன நாள் நான் தனியா இருந்தப்போ உங்க கூட வந்து இருக்கேன்னு சொன்னேன். யாராவது என்ன கூட்டிட்டு போனீங்களா? இனிமே எனக்கு இங்க தான் வாழ்க்கை. எனக்கு இங்க இருக்க தான் புடிச்சிருக்கு. என்ன இங்கேயே விட்டுருங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி என்னோட பையன்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன். நான் இப்படி சொன்னதுமே வாசு உடனே, "அம்மா, நீங்க என்னோட வரல அப்படின்னா, மாசம் மாசம் இனிமே நான் உங்களுக்கு பணம் அனுப்ப மாட்டேன். நீங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். உடனே கிளம்பி வாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே. "இல்ல நான் இங்க தான் இருப்பேன். என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லி, என்னோட முடிவ நான் உறுதியா சொல்லிட்டேன். வாசு எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்கவே இல்ல. அதனால அவன் வீட்ல இருந்து கோவமா கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறமா என்னோட பொண்ணுகிட்ட கால் பண்ணி, "நீ அம்மாவ உன்னோட கூப்பிட்டு கொண்டு போய் வச்சுக்கோ. அம்மாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்ல. எல்லாருமே கேவலமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். அம்மா அவர் மாரி இல்ல. உன் கூடயாவது கொஞ்ச நாள் கூட்டிட்டு போய் வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னோட பொண்ணும் எனக்கு கால் பண்ணி, "அம்மா நீ கிளம்பி என்னோட வீட்டுக்கு வாம்மா. இங்க எனக்கு உதவியா இருக்க ஆள் இல்லன்னு" சொல்லி கேட்டா. "உங்களுக்கு இப்ப தான் நான் இருக்கிறது தெரியுதா? இவ்வளவு நாள் நான் ஒருத்தி தனியா இருந்தது யாருக்கும் தெரியல. நான் எங்கேயும் வரமாட்டேன். இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, நான் என்னோட வீட்லயே இருக்க ஆரம்பிச்சேன். என்னதான் என்னோட பையனும், பொண்ணும் என்ன வந்து கூப்பிட்டு இருந்தாலுமே எனக்கு சேகரோட இருக்குது தான் புடிச்சிருந்தது. அதனால நான் உங்க கூட பேசுறதையே நிறுத்திட்டேன். இதுக்கப்புறமா எனக்கு உடம்புல சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்றப்ப தான் நான் கன்சீவா இருக்கேன்ற விஷயம் எனக்கே தெரிஞ்சது. என்னம்மா நீங்க 50 வயசுல கன்சீவ் ஆயிருக்கீங்கன்னு டாக்டரே அதிர்ச்சியா பார்த்தாங்க. என்னோட வயித்துல வளர்ற கருவுக்கு காரணம் சேகர் தாங்கிறது எனக்கு தெரியும். இனிமேலையும் நம்ம சேகரை விடக்கூடாது. அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு சொல்லி, நான் சேகர்கிட்ட உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீயும் என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இத கேட்டதுமே சேகர் ஆடி போயிட்டான். தன்னோட ஆசைய தீர்த்துக்கிறதுக்காகவும், பணத்துக்காக மட்டும் தான் அவன் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுமே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோட வயசு 20 தான் ஆகுது. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கையே நாசமாயிரும்னு சொல்லி சொன்னான். சேகர் சொன்னத கேட்டு எனக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என் கூட பழகும்போது, என் கூட ஒண்ணா இருக்கும்போது, உன்னோட வயசு உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது, உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் முடியாது. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க தான் வேணும். கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நானே பண்றேன்னு சொல்லி, எல்லா விஷயத்தையுமே பண்ண ஆரம்பிச்சேன். சரி அப்பதான் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட் அவங்க அம்மா, அப்பாவ பார்த்துட்டு வரேன்னு சொல்லி, கிளம்பி போன சேகர் வீட்டுக்கு வரவே இல்ல. நானும் வந்து சேகரோட நம்பருக்கு நெறைய டைம் கால் பண்ணி பார்த்தேன். ஃபோன் போகவே இல்ல. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, எங்க போனா? அப்படின்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நானுமே சோர்வடைஞ்சுட்டேன். இதுக்கப்புறமாவும் இவன சும்மாவே விடக்கூடாது. நம்மகிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே புடுங்கிட்டு, இன்னைக்கு வயித்துல ஒரு பிள்ளையையும் குடுத்துட்டு, இந்த வயசுல என்ன தனியா விட்டுட்டு போயிட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, என்னோட ஃபோன்ல இருந்து சில போட்டோஸையும், வீடியோஸையும் போலீஸ் கிட்ட காட்டி, சேகர் அப்படிங்கிற 20 வயசு பையன் என்னோட வீட்ல தங்கியிருந்தான். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி என்னோட தனிமையில இருந்தான். அவன் என்னையும், என் பணத்தையும் பயன்படுத்திக்கிட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்காம ஓடி போயிட்டான். 1 வாரம் ஆச்சு எங்க போனா, எங்க இருக்கான்னு சொல்லி எனக்கே தெரியல. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். சேகரனா கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அவன கண்டுபிடிச்சு குடுக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் குடுத்தேன். இத கேட்ட போலீஸ்க்கே ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. போலீஸுமே இந்த கம்ப்ளைண்ட்ட ஒரு புதுவிதமான வழக்கா தான் பார்த்தாங்க. 50 வயசாக லேடிய 20 வயசு பையன் ஏமாத்திட்டு ஓடிட்டானாம். சரி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அந்த பையன தேடலாம்ன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. இப்படியே 2, 3 வாரம் உடைச்சு, கடைசியா அவனை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நானும் ஸ்டேஷனுக்கு வந்த சேகர பார்த்தேன். சேகர் என்ன பார்த்ததுமே என்ன சொன்னான்னா, "நீ இவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணியோ, அது எல்லாத்தையுமே நான் சம்பாதிச்சு உனக்கு திருப்பி குடுத்துறேன். இப்ப என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா உனக்கு 50 வயசு ஆகிருச்சு. எனக்கு இப்ப 20 வயசு தான் ஆகுது. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இந்த சமுதாயத்துல இருக்கவங்க என்ன அசிங்கமா பார்ப்பாங்க. கேவலமா பேசுவாங்க. என்னால முடியாது. நீ கருவ கலைச்சிடு" அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். ஆனா அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே இல்ல. எனக்கு நீ தான் வேணும். உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்காம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொன்னேன். இந்த நேரத்துல தான் சேகரோட அம்மாவும், அப்பாவும் வந்திருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே ரொம்ப ஆடி போயிட்டாங்க. என்கிட்ட வந்து அவங்களும் பேசுனாங்க. "உங்களுக்கு வயசு அதிகமாகுதுங்க. என்னோட பையனுக்கு சின்ன வயசு தான். அவன் வாழ வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. தயவு செஞ்சு குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிருங்க. என்னோட பையனோட வாழ்க்கைய விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. எங்களால முடிஞ்சத நாங்க குடுத்துறோம்னு" சொல்லி சொன்னாங்க. "கொஞ்சமாவது எங்களுக்கு கருணை காட்டுங்க. என் பையன் தெரியாம பண்ணிட்டான். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு" சொல்லி சொன்னாங்க. அவங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. நான் அது எதையுமே காதுல கேட்கல. எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவ தவிர, வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்ல சொல்லிட்டேன்.
2 சைட்லயுமே போலீஸ் நடத்தின விசாரணையில சேகர் விருப்பப்பட்டு தான் என் கூட இருந்தான் அப்படிங்கிறதும், என்னோட வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுகிட்டு, இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சொல்ற மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உங்க பையனுக்கு இருக்க ஒரே வழி. அப்படி இல்ல அப்படின்னா, அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவனோட லைஃபே போயிரும். அதனால நீங்க அந்த அம்மாவையே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னு சொல்லி சேகரோட அம்மா, அப்பா கிட்ட சொன்னாங்க. அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எனக்கும் சேகருக்கும் கல்யாணம் ஆச்சு. என்னதான் சேகர், இதுக்கு முன்னாடி பணத்துக்காக ஆசைப்பட்டும், உடல் சுகத்துக்காக என் கூட பழகியிருந்தாலும், இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட அவனுக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் என்னால அவன விட்டு குடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக, கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு மருமகளா போனேன். எனக்கும் சேகருக்கும் கல்யாணமான விஷயம் தெரிஞ்சு, சேகரோட சொந்தக்காரங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அம்மா, அப்பா, அவங்க குடும்பத்தையே ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு முறை நானும் சேகரும் அவங்க ஊருக்கு போயிருந்தோம். அப்ப எங்கள பார்த்த அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே கேவலமா அவங்கள பேச ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, சேகரோட அம்மா, அப்பா இதுக்கு மேலயும் இந்த அவமானத்த தாங்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி, என்கிட்ட வந்து திரும்பவும் கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாங்க தந்துர்றோம். என்னோட பையன மட்டும் விட்டுருங்க. அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் என்னால இந்த கேவலத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு, எங்களால வாழ முடியாதுன்னு சொல்லி, டெய்லியுமே அவங்க என்கிட்ட வந்து கெஞ்சி என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேலயே இவங்க கூட இருக்க முடியாது. இவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும்னு நெனச்சேன்னா, திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, எனக்கிட்ட வரதட்சணை கேட்டு என்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி, சேகர் அவங்க அம்மா, அப்பா மேல கேஸ் குடுத்தேன். என்னோட புகார வாங்கின போலீஸ், அவங்க மேல கேஸ் பதிவு பண்ணி, அவங்கள அரெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறமா விசாரணையும் நடத்துனாங்க. விசாரிக்கிறப்ப தான், சேகரோட அம்மா, அப்பா நடந்த எல்லா உண்மையுமே போலீஸ் கிட்ட சொன்னாங்க. நாங்க அவங்க கிட்ட எந்த ஒரு வரதட்சணையும் கேட்கல. எங்களோட பையனோட வாழ்க்கையில இருந்து போயிருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க சம்பாரிச்சு குடுத்துறோம்னு சொல்லி தான் கேட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. நான் குடுத்தது பொய்யான வழக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, போலீஸ் அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா சேகரோட அம்மா, அப்பா எல்லாருமே என்னோட வீட்டுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேலயும் எங்களால கிராமத்துல இருக்க வீட்ல போயிட்டு இருக்க முடியாது. கிராமத்துல எங்களால தலைய காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு, சேகரோட அம்மா, அப்பாவும் என் கூட தான் என்னோட வீட்ல தான் இருந்தாங்க. முன்னாடி மாதிரி இல்லாம சேகர் இப்ப என்கிட்ட பேசுறதே இல்ல. தனியா இருந்து எதையோ யோசிக்க ஆரம்பிச்சான். ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டான். சொந்தக்காரங்க எல்லாருமே சேகர கேவலமா பேச ஆரம்பிச்சதப்பல்லாம், அத கேட்க முடியாம ஒரு கட்டத்துல தன்னோட உயிரையே மாச்சிக்கிறதுக்கு முடிவெடுத்தான். ஏன்னா, இவன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால, அவன் இவள் விட்டுட்டு வேற ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். ஊர்லயும் கௌரவம், மரியாதை எல்லாமே போயிருச்சு. தன்னோட வாழ்க்கையும் போச்சு. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. பணத்துக்காகவும், உடல் சுகத்துக்காக ஆசைப்பட்டு, அம்மா வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தங்களோட ஏற்படுத்தின உறவு, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கைய எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இனிமே நம்மளோட வாழ்க்கைய சரி செய்ய முடியாது. இவங்க கூட சேர்ந்து வாழவும் முடியாது. அதுக்கு நம்மளோட உயிர விட்டுறலாம்னு சொல்லி, சேகர் அவனோட ஃபோன் எடுத்து, அதுல சித்ரா அவங்களோட ஆசைக்காக என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க. நானும் அந்த வயசுல என்னோட ஆசைய கட்டுப்படுத்த முடியாம, அவங்க கூட ஒண்ணா இருந்துட்டேன். அவங்க வாங்கி குடுத்த எல்லா விஷயத்தையுமே நான் வாங்கிக்கிட்டேன். அது என்னோட தப்பு தான். ஆனா, அதிலிருந்து நான் வெளிய வரலாம்னு நெனைக்கிறப்ப தான் அவங்க என்ன விடாம புடிச்சுக்கிட்டாங்க. என்ன இப்போ இப்படி மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டாங்க. என்னால இனிமே வாழவே முடியாது. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்குமே சித்ரா தான் காரணம் அப்படின்னு சொல்லி, அந்த வீடியோல தெளிவா ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த தூக்க மாத்திரைய சாப்பிட்டுட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டான். அன்னைக்குன்னு பார்த்து நான் வீட்ல இல்ல. சேகரோட அம்மாவும், அப்பாவும் மட்டும் தான் இருந்தாங்க. ரொம்ப நேரமா சேகர் ரூம்ல இருந்து வெளியவே வரல. என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்கிறப்ப தான் ரூம்ல மயங்கி கிடந்த சேகர பார்த்து அவங்க பதறி போயிட்டு, பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவன செக் பண்ண டாக்டர் ஏற்கனவே சேகர் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவனோட பேண்ட் பாக்கெட்ல இருந்த போனையும் எடுத்து, அவன் ரெக்கார்ட் பண்ணியிருந்த வீடியோவையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட இத காட்டி, என்னோட பையன் தற்கொலை செஞ்சுகிட்டதுக்கு காரணம் இந்த சித்ரா தான். இந்த சித்ரா மேல கேஸ் போட்டு, அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவ அவனோட மரண வாக்குமூலமா காட்டி, என் மேல கேஸ் போட வச்சாங்க. இவ்வளவு விஷயம் நடந்தும் எனக்கு எதுவுமே தெரியல. கடைசியா போலீஸ் எனக்கு கால் பண்ணி, "உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்களா ஸ்டேஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும். இல்லன்னா நாங்க உங்கள வந்து அரெஸ்ட் பண்ற மாரி இருக்கும்னு" சொன்னாங்க. அப்பதான் ஸ்டேஷனுக்கு போகும்போது, சேகர் இந்த மாரி ஒரு முடிவெடுத்தது எனக்கு தெரிய வந்துச்சு. நான் சேகரை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டேன். எங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் இருந்தாலும்,
நான் சேகர என்னைக்குமே விட்டு குடுக்கக் கூடாது அப்படின்றதுக்காக தான் அவனை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனா, இப்படி அவன் ஒரு முடிவெடுப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறமா சேகர டார்ச்சர் பண்ணி, அவன கல்யாணம் பண்ணி, அவனோட இறப்புக்கு நான் காரணமா இருந்தேன்னு சொல்லி, போலீஸ் என் மேல கேஸ் போட்டு என்ன ஜெயிலுக்கும் அனுப்புனாங்க. சிறைக்கு போய் கொஞ்ச நாள் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா என்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்காக நான் வெளிய வரணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமா எனக்கு பெயிலுக்கு நான் அப்ளை பண்ணேன். அப்பதான் கோர்ட்ல என்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்காக எனக்கு பெயில் குடுங்கன்னு கேட்டேன். அவங்களும் எனக்கான பெயில குடுத்தாங்க. இந்த தற்கொலை முயற்சிக்கான கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னோட பையன் வாசு ஆகட்டும், சுவேதாவாகட்டும் என்கிட்ட பேசுறதே இல்ல. இப்போ என்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்காக நான் வாழணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். 50 வயசுல நான் யோசிச்சிருக்கணும். ஆனா நான் யோசிக்காம செஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு என்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைய பாதிக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்காக திரும்பவும் நான் உழைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையையும் பார்த்துக்கிட்டு, இந்த வழக்கையும் நடத்திக்கிட்டு, இன்னமும் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். இந்த சம்பவத்துல முக்கியமான குற்றவாளியே சித்ரா தான். அவங்க தான் அந்த பையன மொதல்ல தன்னோட வலையில விழ வச்சாங்க. அந்த பையனும் தன்னோட உணர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாம, அவங்க கூட தனிமையில இருந்தான். அவன் தன்னோட உணர்ச்சிய கட்டுப்படுத்தி இருந்தானா, அவன் நெனச்ச வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்திருக்கலாம். அநியாயமா அவனோட உயிரை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சேகர் தன்னோட ஆசைய அடக்க முடியாம 50 வயசாக கூடிய ஒரு பொண்ணு கூட தவறான உறவுல இருந்தது தான் அவ செஞ்ச பெரிய ஒரு தப்பு. 50 வயசுல உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதா அப்படின்னா, தாராளமா இருக்கலாம். உடல் உணர்ச்சிகளை உடல் பசிய போக்கிக்கணும் அப்படிங்கிறது எல்லா வயசுல இருக்கிறவங்க கிட்டயும் இருக்கும். அத நம்ம யார்கிட்ட வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம துணை இல்லாம தனிமையில இருக்கோம் அப்படின்னா, அதுக்கான துணைய தேடிக்கிறதுல தப்பில்ல. அதுக்காக நம்மள விட சின்ன வயசுல இருக்கவங்க கூட ஆசைய தீர்த்துக்கிட்டு, கடைசியா அவங்களோட வாழ்க்கைய நம்ம நாசமாக்க கூடாது. எப்பவுமே உடல் சுகமாகட்டும், பணமாகட்டும் கிடைக்கிற வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா, அது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது தான், அது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறது புரிய வரும். இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி. இதுவரைக்கும் நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இசை